கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த நேரத்தில் இன்று ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாய் இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் இன்னைக்கு அநேகர் இந்த ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் சந்தேகத்திற்குள்ளாக இருக்கிறோம். அவங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முழுசாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். கர்த்தர் என்ன இந்த காரியத்திலிருந்து வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார், விரும்புகிறார், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இதை குறித்ததான காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வரது கிடையாது. நான் பாவி, நான் புழு, நான் பூச்சி, நான் மண் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அநேகர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அழைப்பே பரிசுத்தவானாகும்படி தான் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்துதான ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு பாவிங்க, நான் பாவிலும் கேடுகட்ட பாவி, நான் ஒரு இவன், நான் ஒரு அவன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து கொண்டார், நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் அவருடைய நிருபங்கள் எழுதுகிறதை பார்க்கும் பொழுது அங்கு இருக்கிற கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இந்த பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தவான் 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 அப்படின்றார். ஆனால் எல்லாருமே என்ன, அவங்களுடைய கிரியைகள் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருந்தாங்களா அப்படின்னால, கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய பாவங்கள் சிலுவையில் சுமக்கப்பட்டதுனால, உன்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டதுனாலே நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியா பிரதர்? அப்படின்னா இல்லைங்களே பிரதர், இன்னும் சில காரியங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கே, நெகட்டிவாக இருக்கே, இன்னும் பரிசுத்தவான்னு சொல்கிற அளவுக்குலாம் என்ன போய் பரிசுத்தவான்றீங்களே. நான் சொல்லல உங்களை பரிசுத்தவான்னு சொல்லிட்டு. தேவன் அவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. அவர் தனக்குள் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அவர் பார்க்கிறார். இப்படி தான் நான் பார்க்கணுமா என்ன, நான் பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்கிறாரு, சிலுவையில் என் பாவத்தை சிலுவையில் சுமந்தாச்சு, அப்போது என்னை பரிசுத்தவானாக மாற்றிருக்கிறாரு. ஏன் நான் அப்படி தான் நான் என்னை குறித்து யோசிக்கணுமா அப்படின்னா, ஆமாம், அப்படி தான் யோசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை போல் வாழணும், இயேசு கிறிஸ்துவை போல் நடக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல் பேசணும், இயேசு கிறிஸ்துவை போல் செயல்படணும்னு நினைக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெராக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், எப்படி போனார், எப்படி பேசினார்ன்றது வேதத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா நேரடியாக யாருமையும் நம்ம பார்க்கல. அப்போது வேதத்தில் இருந்ததை பார்க்குறோம். இதே வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கிறிஸ்து என்ன எப்படி சிந்திச்சார் அப்படின்னா, நான் ஒரு பாவின்னு அவர் நினச்சிருப்பார். அது எப்படிங்க நினைக்க முடியும்? அவர் தான் பாவமே செய்யலையே. ஆனால் நான் தான் பாவம் செய்கிறேனே, அப்போ நான் என்னை பாவின்னு நினச்சிக்கலாம்ல அப்படின்னு நினச்சிக்கிறோம். இன்றைக்கி இப்படி தானே சிந்திக்கிறோம். நம்ம பாவின்னு நினச்சிக்கலாமே. ஏன்னா அவர் பாவம் காணாத சுத்த கண்ணன், பாவம் செய்யாதவர், ஒரு பாவத்தை கூட செய்யலை. அவர் தன்னை பரிசுத்தவான்னு சொல்கிறது சரிங்க, நான் எப்படிங்க என்னை பரிசுத்தவான்னு சொல்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்றைக்கி கேள்வி. நான் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், நான் எப்படி பரிசுத்தவான்னு என்ன நான் சொல்லிக்க முடியும் அப்படின்னு. நான் உங்களுடைய செயலை வச்சு உங்களை நீங்கள் பரிசுத்தவான்னு சொல்லிக்கங்கன்னு நான் சொல்லலை.
கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நாம் எப்படி இருக்கிறோன்றத தான் தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு என்பதை வைத்து, அதை வைத்து தான் சொல்கிறேன், அவர் நம்மை பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார். ஏங்க இதெல்லாம் சொல்கிறது நீங்கள் சரிங்க, இது பைபிளில் என்னங்க போட்டிருக்கு, பைபிள் ஆதாரம் இருக்கா அப்படின்னா இருக்குது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இது குறித்து தான காரியங்களை நம்ம பார்க்குறோம். 1ஆம் வசனத்திலே வாசித்தோம் அப்படின்னா, இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மையின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலால் மாத்திரம் இருக்கிறபடியால் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிச்சுக்கினே வந்தோம்னா 2ஆம் வசனம் சொல்லுது, பூரணப்படுத்தலை, அதாவது பலி செலுத்துறதுனால ஒரு மனுஷன் பூரணமாகலை, ஆராதனை செய்கிற ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால், ஏன் நிறுத்தலைன்னா பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகியிருக்கிறது. ஏன் பலி செலுத்த நிறுத்தலை அப்படின்னா, அவங்க இப்போ நான் ஒரு பலி செலுத்துகிறேன், நான் இந்த பாவம் பண்ணிட்டா இதுக்கு பலின்னுறாங்க. சரி, நான் போய் பலி செலுத்துகிறேன், பலி செலுத்தின உடனே மறுபடியும் இன்னொரு பலி செலுத்துகிறேன். பாவத்துக்கு பலி செலுத்திட்டாச்சு, சரி பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. மறுபடியும் போய் நான் இன்னொரு பலி செலுத்துகிறேன், ஒரு மாட்டை பலி செலுத்துகிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போய் இன்னொரு ஆட்டை பலி செலுத்துகிறேன், மறுபடியும் இன்னொரு மாட்டை பலி செலுத்துகிறேன். இப்படி ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக அவன் பாட்டுன்னு பலி செலுத்திக்கினே இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே பாவம் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுனால, பாவம் முடிஞ்சிச்சுப்பா, பலி செலுத்திட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒன்றையும் நினைக்கிறான். சரி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், பார்த்தா மறுபடியும் அவன் மனசாட்சி சொல்லுது, ஏய் இந்த பாவத்தை பண்ணிட்டல. அப்போ மறுபடியும் போய் பலி செலுத்துகிறான். அப்போ பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவனுக்கு இருக்கிறதுனால, பாவம் இருக்குது. இன்றைக்கி நாமளும் சொல்லிகிட்டு இருக்கோம், எனக்குள்ளே பாவம் இருக்குது, எனக்குள்ளே பாவம் இருக்குது. இது நடக்கலையா, ஐயோ எனக்குள்ளே இந்த பாவம் இருக்குதுப்பா, அதனால தான் நடக்கலை பொழுதுப்பா அப்படின்னு நம்மளே நம்ம நினச்சிக்கிறோம். நமக்குள்ளே இந்த பாவம் இருக்குது, அந்த பாவம் இருக்குது. என்னைக்கு நம்மளை சரியாக வேதத்தின்படி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, ஒருவனுடைய நினைவு எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனுடைய நினைவு எப்படி அவன் அப்படி இருக்கிறாங்க. என் நினைவு என்ன இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. என் நினைவு என்ன, கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன். எங்கே போட்டிருக்கு பிரதர்? அப்படியே அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். தெளிவாக போட்டிருக்கு, பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம் அல்ல, பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வசனத்தை சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஆனவொன்னே எபிரேயருக்கு போயிடுறீங்க அப்படின்றாங்க. அப்போ எபிரேயர் எதுக்காக எழுதப்பட்டது? அப்போ இது பைபிளில் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ நாமளே இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணணும் தெரியுமா, நிறைய பேருக்கு இது அனுபவம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எது ஈஸியான போர்ஷனோ, எந்த லெசன் வந்து ஒரு 10 லெசன் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்டில், அதில் எந்தெந்த லெசன்லாம் ஈஸியோ, ஒரு பேஜஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அதை முதல்ல படித்து முடிச்சிடும். எக்ஸாமுக்கு கஷ்டமானது, புரியாதது, ரொம்ப பெருசாக இருக்கிற சப்ஜெக்ட், ஒரு 50 பக்கம் 100 பக்கம் இருக்கிற சப்ஜெக்ட்டு, ஐயோ என்னப்பா இது தலைவலியாகுது, இது எப்படிடா படித்து முடியுது, இந்த சப்ஜெக்டை எப்படிடா இந்த லெசனை எப்படிடா கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஒமிட் பண்ணுறோம். இந்த ஒமிட் பண்ணுறது அப்படின்றது தள்ளிடுவோம், விளக்கிடுவோம். இன்றைக்கி அப்படியே பைபிளில் எபிரேயரை விளக்கிடலாமா, ஒமிட் பண்ணிடலாமா? ஆனால் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் அநேக இடத்துல பார்க்கும் பொழுது, அநேக இடத்துல இவங்க பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்றவர், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அப்படின்னு எபிரேயரில் பார்க்குறோம், எபேசியர்லையும் பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்களில் பவுல் அநேக இடத்துல சொல்லியிருப்பார், கிறிஸ்துவின் வெளிப்பாட்டிலிருந்து பேசியிருப்பார், பரிசுத்தவான்களுக்கு நான் எழுதுகிறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே. இப்போது பாவம் உண்டுன்ற உணர்த்தும் மனசாட்சி அவனுக்கு இருந்துக்கினே இருக்கிறதுனால சொல்கிறாரு, எப்பா
பாவம் உண்டுன்ற மனசாட்சி உனக்குள்ளே இருக்கிறதுனால உன்னால் வந்து பலி செலுத்தத்து நிறுத்தவே முடியல அவங்களால. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால உன்னோட பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். என்னாலாம் ஒத்துக்க முடியாதுங்க, என்னுடைய அந்தரங்க பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குதுங்க, என்னால் எப்படி பரிசுத்தவான்னு ஒத்துக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சிந்தனைகள் மாறாமல் வாழ்க்கை மாறாது. பரிசுத்தமாக வாழணும்னு மூச்சு பிடிக்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி தான் பரிசுத்தமாக பர்ஃபெக்டாக எந்த இடத்துல நான் மிஸ் ஆகலைங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த கமெண்ட்டில் கொஞ்சம் தயவு செஞ்சு போடுங்க, எந்த ஊருன்னு போடுங்க, நான் நிச்சயமாக உங்களை வந்து பார்க்குறேன். அப்போது இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லு, ஒருவன் சுய பலத்தில் பரிசுத்தமாக வாழவே முடியாதுங்க. அதான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து. ஆக்சுவலி பரிசுத்தம் என்னன்னா நீங்கள் செய்கிற செயல்களை சொல்கிறீங்க, ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தன்றதே அப்பாவை தேவனை என்ன சொல்கிறது, இப்போ தேவனை விட்டுட்டு வேறு ஏதோ உங்கள் செயல்களை நீங்கள் பரிசுத்தம்னு சொல்லிட்டுருக்கீங்க. அதுவெல்லாம் வந்து கிரியைகள், அதெல்லாம் கிரியைகள். பரிசுத்தன்றது அவரை அப்படியே நம்புவது, அவரை அப்படியே விசுவாசிப்பது. அவர் என்னை பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கேன், நான் பாவிலாம் கிடையாதுங்க, என் பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்த விட நான் பரிசுத்தமாக்கிட்டார். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சிந்தனைகள் இதை கொண்டு வர உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையானது மாற்றத்தை கண்டடைகிறது. உங்களுடைய அந்தரங்கம் மாறுதுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வேறு பிடுங்கி எரியப்பட்டாச்சுன்னா இந்த நீங்கள் பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறீங்கன்ற வேறு எடுத்துன்னு நடுங்க, அந்த இடத்துல அந்த விதையை நடுங்க, அது வேறு விட்டு உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு போகும். இன்றைக்கி எந்த காரியத்தை குறித்து பேசலான்னு வந்தேன்னா, நான் பாவி, எனக்குள்ள பாவம் இருக்குது அப்படின்ற உணர்த்து மனசாட்சி நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தான். ஏன்னா அது இருக்கிறதுனால தான் நிறைய பேரால் என்ன பண்ண முடியல, தான் பரிசுத்தவான் என் பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டாருன்னா ஒத்துக்க முடியல நிறைய பேருக்கு. இந்த பாவத்தையே நினைவு கூர்ந்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, ஒரு இடத்துல வேதத்தில் பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம திருவிருந்து எடுக்கும் போது அதிகமாய் இந்த வசனத்தை நமக்கு சொல்லுவது உண்டு, படிப்பது உண்டு, வாசிப்பது உண்டு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதே மாதிரி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை நினைவு கூறுங்க, நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், உனக்காக என் சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நீ ஐஸ்வர்யவனாகணுன்றதுக்காக நான் உன் தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து கொண்டேன், என்னை நினைவு கூறு. இல்லைங்க நான் தத்திரம் பிடிச்சவங்கன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறேன். உங்கள் தரித்திரத்தை நான் சுமந்து கொண்டேன், அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவனுடைய எண்ணத்தில், சிந்தனையில் நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான், நான் சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு எண்ணத்தில் ஒருத்தனுக்கு வராமல் செயலில் வராது. எந்த ஒரு துர்க்கிரியை செய்யறதுக்கு முன்னாடியும், ஒரு இடத்துல பார்க்குறோம் இல்லையா, இதை எந்த ஒரு துர்க்கிரையும் செய்யறதுக்கு முன்னாடி, கிரியாக வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது அவனுடைய எண்ணங்கள்ல இருந்து தான் வெளியே வருது. எண்ணம் இல்லாமல் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபசாரம் செய்து ஆயிற்று அப்படின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டாலே, சிந்திச்சிட்டாலே, உன் மனசில் அதை நினச்சிட்டாலே, அந்த விஷயம்
அந்த பொண்ணோட இச்சையாக நீ நடந்தா மாதிரி நீ இமேஜின் பண்ணிட்டாலே அது நடந்தாயிற்று அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். ஏன்பா அவன் அப்படி இருக்கிறான்னா அவனுடைய நினைவு அப்படிங்க, அவன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கை இருக்குதுங்க அப்படின்னும். இதை நல்ல ஒரு பாசிட்டிவான காரியத்துக்கு பயன்படுத்துவோம். நீங்கள் உங்களை தரித்திரம் பிடிச்சவன்னு நினச்சிட்ருக்கீங்க நிறைய பேர். அதனால தாங்க இதெல்லாம் நடக்குது, இதனால தாங்க அது நடக்குது அப்படின்னு. ஒருவேளை இதனால தான் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து கொண்டார். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல பார்க்குற இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்றாரு. எப்போ பார்த்தாலும் பாவம் இருக்குது. சர்ச்சில் போய் உக்காந்த உடனேயும் எல்லாம் பாவ அறிக்கை செய்யுங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னித்தருளும் என்று மன்னிப்பு கேட்குறேன் போயிட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா 2000 வருஷத்துக்கு முன்பாகவே உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், உன் தரித்திரத்தை சுமந்துட்டேன், உன் நோயை சுமந்துட்டேன், உன்னோட பாடு உபத்திரங்களை சுமந்துட்டேன், துக்கத்தை சுமந்துட்டேன். நீ இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா என்னை நினைவு கூறு அப்படின்றார். நான் ஏன் உங்களை நினைவு கூறணும்? உனக்காக என் சரீரத்தை கொடுத்துருக்குறேன்பா, என் ரத்தத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீ ஐஸ்வர்யவனாகணுன்றதுக்காக நான் அதை எடுத்துக்கினேன், தரித்திரத்தை நான் எடுத்துக்கினேன் அப்படின்றாரு. அப்போது நான் இப்போ என்ன சிந்தனை எனக்கு வேணும் அப்படின்னா, நிறைய பேர் இன்னொரு சிந்தனை இருக்குது நிறைய பேருக்கு. ஐயோ நான் தேவன் என் கூட இருக்கிறாரா, எனக்குள்ள இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு திங்கிங்லாம் இருக்கு. நான் சொல்கிறேன், இதெல்லாம் மாறுறதுக்கு தான் ஒன்று சொல்கிறேன், நீயும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைக்குமான உறவை இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களெல்லாம் சொல்லவே முடியல. ஆபிரகாமும் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதன்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்ன்றார். ஆனால் ஒருத்தன் கூட மோசேவோ இருக்கட்டும், யாராடுங்க எஸ்ஐயாயிரம் யாரை எடுத்துக்கிட்டோம், யாருமே இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லலை, காடுன்னு சொன்னாங்க, லார்டுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, தேவனே, கர்த்தாவே அப்படின்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிதாவே, தகப்பனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றார் ஒரு இடத்துல. தகப்பனே, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கு, நானும் என் அப்பாவும் ஒன்றா இருக்கிறேன்பா, அவர் என்னை தனியாக இருக்கிறதுக்கு விடுறது இல்லைப்பா, எப்போவும் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விலகலை, என்னை கைவிடலை, என் கூட தான் இருக்கிறார் அப்படின்றார். இன்றைக்கி பரிசுத்த வாழ்க்கைன்ற என்னையா பரிசுத்த வாழ்க்கை? ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்துல இயேசு சொல்ற, என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்பா, அவர் என்னை தனியாகவே இருக்கிறத விடுறதில்ல, 2 பேரும் கலந்து இருக்கிறோம், எனக்குள்ளே அவர் இருக்கிறாரு, அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த சிந்தனை பாருங்கள். இயேசு கிறிஸ்து தவிர பிதாவை சரியாக புரிஞ்சுக்கணுங்க யாராக இருக்க முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தவர். வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொல்கிறாரு, அவரை பற்றி யாரும் சரியாக சொல்லலைப்பா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம், என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? எதனால் சொல்லப்பட்டிருக்குன்னா, உறவு ரீதியில் அப்பா புள்ள அப்படின்ற ரீதியில் நீங்கள் போனால் மட்டும்தான் அப்பா பொண்ணு அப்படின்ற உறவு ரீதியில் அவரோடு கனெக்ட் ஆகணும். ஏதோ ஒரு வேலைக்கார மனநிலைமையில் அல்ல, ஏதோ ஒரு அடிமையின் மனநிலைமையில் அல்ல. அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, என் பிள்ளைகளே சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், இவர்களின் சகோதரர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதா அப்பா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த என் சகோதரர்களுக்காக நான் இந்த மனுஷ ரூபத்தை எடுத்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. என் சகோதரர்களுக்காக நான் மனு உருவில் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன், மனுஷனாக வந்திருக்கிறேன்,
உடலில் வந்திருக்கிறேன், சரீரத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தாலும் எனக்குள்ளே பாவம் இருக்குதுன்ற நினைவுகிறதுல அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா கொஞ்சம் என்ன நினைவுக்குருப்பா, உன்னுடைய காரியங்களை நான் சுமந்து கொண்டேன். பரிசுத்தமாக வாழணும் நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுறாங்க. பரிசுத்தன்றது நீ என்ன, நீ சுய ஒழுக்கமாக வாழ்கிறது பரிசுத்தமாக, அது பரிசுத்தத்தின் பகுதி, ஒரு பார்ட் அதில். ஏன்னா சுய ஒழுக்கம் அப்படின்னு போனோம்னா, தேவனை அறியாதவன், இயேசு கிறிஸ்துவை அறியாதவனே சுய ஒழுக்கத்தில் வேற லெவலில் இருக்கிறாங்க. சுய கட்டுப்பாடோட, இச்சைகளில், எல்லா சிந்தனையில், அவனுடைய செக்ஷுவலிட்டி இருக்கட்டும், அவனுடைய அந்தரங்கமான காரியமாக இருக்கட்டும், பீடி பிடிக்கல, சிகரெட்டு பிடிக்கல, பொம்பளைங்க பழக்கம் இல்லை, அது இல்லை இது இல்லை, சூப்பராக சுய செல்ஃப் டிசிப்ளினில் சூப்பராக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நமக்கு கிறிஸ்டின்னா நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் கிறிஸ்டினுங்க, நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேங்க, ஏன்னா உண்மையான கடவுளை நான் வணங்குறேன் இல்லையா அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், உண்மையான கடவுளை வணங்குறேன்னு சொல்கிறீங்கள, பரிசுத்தன்னா நானும் என் அப்பாவும் ஒன்றா இருக்கிறோம். அதை உங்களால் சொல்ல முடியுதா? அதை நம்மளால் சொல்ல முடியுதா? நானும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறேங்க, எனக்குள்ளே அவர் இருக்கிறாருங்கன்றதே நிறைய பேரால் சொல்ல முடியல. காரணம், எனக்குள்ளே தான் பாவம் இருக்குதுன்னு நீ நினச்சிக்கிறல்ல, உனக்குள்ளே பாவம் இருக்குதுன்னு நீ நினைக்கிறல்ல. எப்படி இந்த வார்த்தை உன்னால் சொல்ல முடியும்? எனக்குள்ளே அவர் இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். ஐயோ, அவர் எவ்வளோ பரிசுத்தமானவர், அவருக்குள்ளே நான் இருக்கிறேன்னு எப்படி சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஐ எம் இன் கிரைஸ்ட் இன் மீ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். யார் ஒருத்தருக்கு இப்படிதான ஒரு புரிதல் வருகிறதோ, புரிந்து கொள்ளுகிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையின்படி பெரிய திருப்பு முனைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். இந்த நாளில் உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு ப்ளஸ் பண்ணுறேன். தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பாவத்தை நினைவு கூர்ந்துன்னு இருக்காதீங்க, அவரை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்ற, என்னை நினைவு கூறுப்பா. இயேசு கிறிஸ்து சொல்கிற, என்னை நினைவு கூறு. உனக்கான சரீரமா, உனக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. என்னை நினைவு கூறு. நீ பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிற, நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, நீ ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிற. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷத்துக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு உனக்குள்ளே எண்ணம் வராமல், எதுனா ஒன்று வந்துச்சுன்னு நீ சந்தோஷமாக இல்லைன்னு பார்த்துட்ருக்க. ஒரு காரியத்தை நான் இந்த ஷார்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். அதில் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு சினி ஆக்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சந்தோஷத்தை வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ காரியங்கள் இருந்தாலுமே கூட இது இல்லையா அது இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தை நான் தொலைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சிலருக்கெலாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற காரியம் கூட ரொம்ப பல வருஷம் கழிச்சு தான் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன இருக்குது இல்லைன்றதை விட அவங்க தன்னுடைய அந்த லைஃப்பை அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார். நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவைன்னு நினச்சிட்ருக்கோம். எதுவுமே தேவையில்லை. உனக்குள்ளே நீ சந்தோஷமாக இருக்கிற, நான் சந்தோஷத்தில் தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமுள்ளவனாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உனக்குள்ளே வராமல் உன்னுடைய செயல்களில் எந்த மாற்றமும் இருக்காது. உனக்குள்ளே இந்த எண்ணங்கள் வரும் பொழுது உன்னுடைய செயல் மாறும். நீ பரிசுத்தவான் அப்படின்னு நீ பிலீவ் பண்ணும்போது, கிறிஸ்துவுக்குள்ள சத்தியம் அதுதாங்க, இதான் சத்தியம். இல்லைங்க 1 யோவானில் போட்டிருக்க, உனக்கு நீ பாவம் செய்யலைன்னு சொன்னால் உனக்குள்ளே சத்தியம் இருக்காது. ஆமாங்க, அது பாவம் செய்யறதை பற்றி போட்டிருக்கு, கிரியைகளை பற்றி போட்டிருக்கு. நல்லா பாருங்கள், எடுத்துன்னு போய் படிங்க. 1 யோவான் எடுத்து படித்து பாருங்கள்.
ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து நானும் படித்தேன். என்னடா பற்றி எதை பற்றிடா பேசுது, அப்போ பாவத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே ஜனங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்பாலும் நம்மை வஞ்சிக்கொள்ளா இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. நாம் பாவம் செய்யலைன்னு சொன்னோம்னா நாம் அவரை பொய்யராக்கிடுவோம். அதனால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது, அவருடைய சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. அதனால் நான் பாவம் செய்யலைன்னா நான் சொல்ல முடியாது. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலே எத்தனையோ பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு போயிடுறாங்க. அங்கே செயலை பற்றி பேசிருக்கு, பாவம் செய்வது செய்யக்கூடாதது, செயலை பற்றி பேசியிருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த செயல் மாறணும்னா நீ பரிசுத்தமாக இருக்கிற, நான் பரிசுத்தமாயிட்டேன், எனக்குள்ளே பரிசுத்தவான் இருக்கிறாரு, எனக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்குள்ளே அப்பா இருக்கிறாரு, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள இந்த எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவான தாட்ஸு, நெகட்டிவான சிந்தனைகள், நெகட்டிவான செயலை கொண்டு வருது. பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த ஒரு எண்ணங்கள் அதற்கான செயலை உண்டு பண்ணும். புரியுதுங்களா? தீமையான நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான காரியங்களை செயலாக கொண்டு வரும். நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான செயல்களை கொண்டு வரும் நம்ம சரீரத்துக்கு. உன் எண்ணம் என்னவோ, உன் சிந்தனை என்னவோ, அதுதான் உன்னோட சரீரத்துலேருந்து வெளிப்படுது செயலாக. ஓகேங்களா? இது புரியுதா உங்களுக்கு? 1 2 அதிகாரத்தில் இது அப்படியே படிச்சுட்டே வந்தோன்னா, ஆக்சுவலி அது பொய்யை பற்றி என்ன பேசியிருப்பார், பொய் சொல்கிறோம் அப்படின்னு பாவம் செய்யத்தை பற்றி போட்டிருந்தாருன்னா, ஏப்பா நீ வந்து ஒளியில் இருக்கிறன்னு சொல்லிட்டு உன் சகோதரனையே பகைக்கிறேப்பா, அந்த பாவத்தை பற்றி பேசியிருப்பார், அந்த காரியத்தை குறித்து பேசியிருப்பார். உன் சகோதரனையே பகைக்கிற, அவனுக்கு வந்து தீமை செய்கிற, அப்புறம் பார்த்தா நீ வந்து ஒளியில் இருக்கிறன்ற அப்படின்னு போட்டிருப்பார். அப்போ என்ன விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கை. நாம் எதை சிந்திக்கிறோம், எந்த காரியத்தை யோசிக்கிறோம், எப்படி வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது. வேதம் ஒரு கண்ணாடி, நிறைய பேருக்கு தெரியும். அது முன்னாடி போய் நின்னா அது உனக்குள்ளே இருக்கிறத அப்படியே காமிச்சு கொடுத்துரும் அப்படின்வாங்க. ரொம்ப சந்தோஷமாக அது என்னடான்னு பார்த்தா உனக்குள்ளே இருக்கிற பாவத்தை அது காமிச்சு கொடுத்துரும். அப்போ என்னடா கண்ணாடி இது? வேதம் வந்து பாவ கண்ணாடியா? பாவத்தை மட்டும் காமிக்கிற கண்ணாடி? உனக்குள்ள என்ன பாவம் இருக்கிறது அதை வந்து அப்படியே உனக்கு காமிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க எங்களுக்கு. ஐயோ, என்ன கொடுமையான ஒரு வாழ்க்கை இல்லை அது. வேதம் என்பது கண்ணாடி தான். நான் யாருன்றது என்னை காமிக்கும். கண்ணாடின்றது என்னென்னங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா நான் யாருன்றது அப்படியே காமிக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கண்ணாடி போய் நின்னா உன்னோட கருப்பு மட்டும்தான் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என் மூஞ்சி வெள்ளையாக இருந்தாலும் வெள்ளையாக காமிக்கும், கருப்பாக இருந்தால் கருப்பாக காமிக்கும், என் மூஞ்சி ஏதாவது சின்ன சின்ன டாட்டாக இருந்தால் அதையும் காமிக்கும், என்னோட மூஞ்சில் வந்து இந்த மீச தாடி இருக்குதா, கருப்பாகுதா, அந்த பகுதியில் ரொம்ப கருப்பாகுது, அது அப்படியே கருப்பாக காமிக்குது. நான் எப்படி இருக்கிறோனோ டிட்டோ அப்படியே காமிக்குதுங்க. இதை வந்து நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பாசிட்டிவாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி காமிக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி காமிக்கும் உங்களை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறேன், அதை காமிக்குது பைபிள். நீங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், இதெல்லாம் பைபிளில் பார்க்குறோம். நீங்கள் எடுத்து தேடி வாசித்து பாருங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் பைபிளில் போட்டிருக்கா. உன் தரித்திரத்தை நான் சிலுவையில் சுமந்து கொண்டேன், உன்னை நான் பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறேன்பா அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கே. யூதாவில் சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரமாகிய யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசுவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவங்களுக்கு எழுதுறன்றார். அப்போ யாரோ ஒரு சிலர் மட்டும் இருந்திருப்பாங்க பொழுது அப்படின்னு நினச்சிட்றாங்க. இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமான்.
கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் சந்தோஷம் நிறைந்தவன், சமாதானம் நிறைந்தவன். எனக்குள்ள சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை சொல்கிறதுன்றது சிந்தனையை அப்படி டியூன் பண்ணதுனால அந்த வார்த்தை வெளியே வருது. என் எண்ணத்தில் நான் சுகமாயிட்டேன்னு வைக்கலைன்னா வார்த்தை வரல. நான் சுகமாயிட்டேன்னு வார்த்தை வராது. நான் சுகமாயிட்டேன்னு என் எண்ணங்களில் வைக்கிறேன், என் வாயில் அறிக்கை செய்கிறேன். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக விடுதலை உண்டாகணும். நான் வாயில் சொல்லுங்க. ரட்சிப்பு உண்டாக வாழ்நாளை அறிக்கை பண்ணப்படும். சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணுமா? பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணுமா? பாடுகள் உபத்திரவங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணுமா? என்னடா இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறே, வாழ்க்கை இப்படி இருக்குதே, 2024 இப்படி போயிடுச்சு, 25 ஆச்சு, நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நான் இதை பேசுகிறேன். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். வாயில் அறிக்கை செய்யுங்க, வாயில் பேசுங்க. பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்கள் பாவத்தை அவர் சுமந்துட்டாரு, என்னை நினைவு கூறும்படி செய்டா, அப்பா என்ன நினைவு கூறுறா, பாவத்தை இல்லடா என்ன நினைவு கூறுறான்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாயில் எதை அறிக்கை செய்யணும்? நான் பாவ அறிக்கை செய்கிறேன். எங்க ஆண்டவர் சொல்கிற ரட்சிப்பு உண்டாகணும்னா அறிக்கை செய்டாம அவனே அப்படின்றார். எதப்பா நான் அறிக்கை செய்யணும்? எது சத்தியமோ ஆண்டவர் சொல்லி என்ன நினைவு கூறும்படி இதை செய்டா அப்படின்றார். நான் அறிக்கை செய்கிறேன். அவர் சுமந்து கொண்டார், நான் இன்னைக்கு சுகமாக்கப்பட்டிருக்கேன். என் நோயெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவர் சிலுவையில் என் நோயை சுமந்தார். அதனால் இன்னைக்கு நான் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள். உங்களோட சிந்தனைகள் மாறும் பாருங்கள். உங்களோட வேறு லெவலில் சிந்தனை மாறும். உங்கள் சிந்தனை மாறும் பொழுது உங்களுடைய செயல் மாறும். செயல் மாறும்போது உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் போயிடுங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த முழுசாக கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முடிந்தால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்களுக்கு தேவ ஆவியினால் ஏவுதல் உண்டாயிருந்தால், கஷ்டப்படுறவங்களுக்கு, வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில் இது பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.